والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. முஸ்லிம் லா அகாடமி ஏற்பாடு செய்திருக்கிற வேறு சபான இஸ்லாமிய சட்டத்திருத்தங்கள் வேலையில் வந்திருக்கிற ஆஜர் பெருமக்களே, இதற்காக இங்கே கொண்டு கூடியிருக்கிற இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களே, உலக அறிஞர்களே, நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்னென்று சொல்லப்படுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வேறு சம்பந்தமான இந்த கருத்தரங்குகளை முஸ்லிம் லா அகாடமி ஏற்பாடு செய்திருக்கிறது. காலத்திற்கு தேவையான ஒரு அவசியமான ஒரு நிகழ்ச்சியாக இதை நான் பார்க்கிறேன். துவக்கமாக முஸ்லிம் லா அகாடமிக்கு எஸ்டிபிஐ கட்சி சார்பாக எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நேரத்தினுடைய அருமை கருதி சில கருத்துக்களை தெரிவித்து எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு இந்தியாவில் வாழ்கிற இஸ்லாமியர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. இந்தியாவில் வாழ்கிற இஸ்லாமியர்கள் அவர்களது சமூக பொருளாதார நிலை எப்படி இருக்கிறது என்பதை பல்வேறு கமிஷன்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். கமிஷன் அதை பட்டியலிட்டிருக்கிறது, கோபாலசிங் கமிஷன் அதை பட்டியலிட்டிருக்கிறது. இதெல்லாம் நாம் ஏற்கனவே விலாவாரியாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த கமிஷன்கள் எல்லாம் சேர்த்து சொன்ன ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், முஸ்லிம்களுடைய இந்த சமூக ஏற்றத்தாழ்வுகளை, இஸ்லாமியர்களுடைய இந்த பின்னடைவுகளை போக்குவதற்கு வேற எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இந்த வக்ஃப் நிலங்களை முறையாக பராமரித்தாலே, முறையாக அதை பயன்படுத்தினாலே முஸ்லிம்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் என்று நீதிபதி சச்சார் இதை பதிவு செய்திருக்கிறார். 1980 தனது பரிந்துரைகளை தெரிவித்த நீதிபதி கோபாலசிங் அவர்களும் இதே போன்று தனது பரிந்துரையில் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து, முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளை அவர்களே தீர்த்து கொள்ள முடியும், அவர்களுக்கு சொந்தமான இந்த வக்ஃப் நிலங்கள் முறையாக பயன்படுத்தப்பட்டால் என்பதை மிக தெளிவாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய பிரமுகரே, நீதிபதி சச்சார் அவர்கள் இதை குறிப்பிட்டுவிட்டு இந்த வக்ஃப் போர்டு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான சில பரிந்துரைகளை, சில செய்திகளையும் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இது இங்கே பயன்படும் என்கிற காரணத்தினால் அதையும் இங்கே நான் பதிவு செய்கிறேன். அவர் இந்த வக்ஃப் நிலங்களை பற்றி நீதிபதி சச்சார் அவர்கள் சுட்டிக்காட்டுகிற போது ஒரு கருத்தை சொல்கிறார். வக்ஃப் சொத்துக்கள் முத்தவல்லிகளுடைய சொந்த சொத்துக்களை போல இருக்கிறது. இந்த வக்ஃப் சொத்துக்கள் இந்த அளவிற்கு மோசமடைந்ததற்கு, இது அபகரிப்புக்கு ஆனதற்கு காரணம் நம்ம முத்தவல்லிமார்களுக்கும் அதில் மிக முக்கியமான பங்கு இருக்கிறது என்பதையும் நீதிபதி சச்சார் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார். ஏனென்றால் பாரம்பரியமாக முத்தவல்லிகளாக இருக்கக்கூடிய ஜமாத்துக்கள் கூட வக்ஃப் சொத்து எது என்பது முத்தவல்லிகளுக்கு தெரியாது. முத்தவல்லிகளுக்கு யாராவது தான் கண்டுபிடித்து உங்க பள்ளிவாசலுக்கு இங்க எல்லாம் சொத்து இருக்குது என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலைகளுக்கு பள்ளிவாசலுடைய முத்தவல்லிமார்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து நீதிபதி சச்சார் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். வக்ஃப் சொத்துக்கள் என்பது முத்தவல்லிகளுடைய சொந்த சொத்துக்களை போல இருக்கிறது என்பதைத்தான் எனக்கு முன்னாடி இங்கே பேசிய ஹைதர் சாஹிப் அவர்கள் தனது உரையிலே அதற்கான உதாரணங்களை இங்கே சுட்டிக்காட்டினார்கள். அந்த சொத்துக்களையே தனது பிள்ளைகளுக்கு சொத்தாக பிரித்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் மிக உண்மையாக, மிக யதார்த்தமாக அதை தங்களது சொத்தாகவே அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று மத்திய வக்ஃப் வாரியத்திலிருந்து கடனோ அல்லது மானியங்களையோ பெறுவதற்கு இந்த வக்ஃப் நிறுவனங்கள், இந்த முத்தவல்லிகள் முன்வருவதில்லை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, வக்ஃபுக்கு கீழே இது போயிடும். இது வக்ஃபுக்கு கீழாகவே கடனோ மானியமோ வாங்கிவிட்டோம் என்று சொன்னால் நாளைக்கு அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும். இல்லை என்று சொன்னால் இதை முறைகளாக பயன்படுத்த முடியாத சூழ்நிலை உருவாகிவிடும் என்று சொல்லி வக்ஃப் போர்டுல பல பள்ளிவாசல்களையும் சொத்துக்களையும் வக்ஃப்ல வந்து சேர்ப்பதற்கே அவர்கள் பயப்படுகிறார். நிறைய பள்ளிவாசல்கள் வக்ஃப் போர்டு கீழே வரதில்லை. வக்ஃப் போர்டு அந்த பள்ளிவாசலுக்குள்ள போறதே அவங்க விரும்புவதில்லை. என்ன காரணம் என்று சொன்னால், இது வக்ஃபுடைய கண்ட்ரோலுக்கு போய்விடும் என்று சொன்னால் நாம் நினைத்தது போல செயல்பட முடியாது என்கிற அச்சம் முத்தவல்லிமார்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த வக்ஃப் சொத்துக்கள் 6 லட்சம் ஏக்கர் நிலம்
நீதிபதி சச்சார் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். 6 லட்சம் ஏக்கர் நிலம் இந்தியாவில் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இது எந்த அளவிற்கு இந்த சமூகத்தினுடைய பயன்பாட்டிற்கு இது பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இதுல எத்தனை கல்வி நிறுவனங்கள் உருவாகி இருக்க வேண்டும், எத்தனை பல்கலைக்கழகங்கள் உருவாகி இருக்க வேண்டும், எத்தனை மருத்துவமனைகள் உருவாகி இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஜமாத்துடைய நிர்வாகங்களோ அல்லது இந்த வக்ஃபை நிர்வகிக்கக்கூடியவர்களோ வணிக நிறுவனங்கள் கட்டுவதற்கு அவர்கள் முயற்சித்தார்களே தவிர, ஒரு பள்ளிவாசல் தான் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு காம்ப்ளெக்ஸ், இதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்களே தவிர அந்த பள்ளிவாசலோடு சேர்ந்து ஒரு கல்வி நிறுவனம் இருக்க வேண்டும் என்பதற்கான ஆர்வத்தையோ அக்கறையோ அவர்கள் காட்டவில்லை என்பதும் நீதிபதி சச்சாரை குறிப்பிடுகிறார். இது நம்ம சொல்றது என்பது வேறு. நீதிபதி சச்சாருடைய அறிக்கையை அதிகமாக நாம் பேசுகிற சமூகம் என்கிற காரணத்தினால் நீதிபதி சச்சாரம் குறிப்பிட்டு காட்டுகிற விஷயம் என்று சொன்னால் பள்ளிவாசல்களையோ பல்கலைக்கழகங்களையோ மருத்துவமனைகளையோ வக்ஃபு சொத்துக்களை உருவாக்குவதற்கு இந்த பள்ளிவாசலுடைய அல்லது வக்ஃபுடைய நிர்வாகிகள் தவறி போய் வெறும் வணிக நிறுவனங்களை கட்டுவதற்கு மாத்திரமே அவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள் என்கிற கருத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய கருத்து என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே போன்று நீதிபதி சச்சார் அவர்கள் இன்னொரு சுட்டிக்காட்டுகிறார். மானிய மத்திய வக்ஃபோர்டுகளில் இந்த வக்ஃபோர்டுடைய நிர்வாகத்தில் யாரெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற கருத்தை சுட்டிக்காட்டுகிறார். இப்ப யாரெல்லாம் இருக்கிறாங்க, என்ன செய்யறாங்கிறத முன்னாள் வகுப்பாளிய தலைவர் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டினார்கள் தனது பேச்சு கூட. அவர் நீதிபதி சச்சார் அவர்கள் சுட்டிக்காட்டுகிற போது தொழில்நுட்ப வல்லுநர்கள், கல்வியியல் வல்லுநர்கள், சமூக ஆர்வலர்கள், சட்ட வல்லுநர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள், இவர்களோடு வழக்கறிஞர்கள், மிக முக்கியமாக துணைவேந்தர்கள், சமுதாயத்தில் ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய துணைவேந்தர்கள், அதே போல சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் படித்த வல்லுநர்கள், அதே போல பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவாக இந்த வக்ஃபோர்டு பல்துறை அறிஞர்கள் பங்கு பெறுகிற ஒரு அமைப்பாக இருக்கும் என்று சொன்னால் சமூகத்தினுடைய பயன்பாட்டிற்கு இந்த வக்ஃபு நிலங்கள் பயன்படுத்தப்படுவதற்கு அது உதவியாக இருக்கும். இல்லாமல் வெறும் சாதாரண வெறும் ஒரு குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களுடைய அவர்கள் வக்ஃபோர்டுடைய முகலாக ஆகிற காரணத்தினால் அது தங்களது முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துவதற்கு தான் அவர்கள் முயற்சிக்கிறார்களே தவிர சமூக நலத்திற்காக அவர்கள் செயல்படுவதற்கு தயங்குகிறார்கள் என்பதையும் இந்த நிலவரத்தை நாம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று இங்கே பேசுகிறவர்கள் சொன்னார்கள் வக்ஃபோர்டு நிலங்கள் எந்த அளவுக்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னபோது இந்தியா விடுதலை பெற்ற உடனேயே, இந்தியா விடுதலையான உடனேயே டெல்லியில் அதிகமான மிக முக்கியமான நகரங்கள், மிக முக்கியமான பகுதிகள் எல்லாம் வக்ஃபு நிலங்கள். அப்பொழுது டெல்லியுடைய மத்திய அரசு, டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, ஹரியானா நகர மேம்பாட்டு ஆணையம், இவங்க எல்லாரும் சேர்ந்து செய்யற மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய 4/3 பகுதி வக்ஃபு நிலங்களுடைய ஆவணங்களை அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள். அது வக்ஃபு நிலங்கள் தான் என்று கண்டறிய முடியாத அளவிற்கு அவர்களால் எந்த அளவிற்கு ஆவணங்களை மாற்றி அமைக்க முடியுமோ அந்த அளவிற்கு அவர்கள் மாற்றி அந்த வக்ஃபை ஆக்கிரமிக்கக்கூடிய பணியினை மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கத்துடைய துறைகளும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு சதியை அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று. அதே போன்று டெல்லியில் இப்போ இருக்கக்கூடிய டெல்லியினுடைய கோல்ஃப் மைதானம், ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கம், நம்ம சிபிஐ என்று சொல்லக்கூடிய முறைகேடுகளை கண்டுபிடிக்கக்கூடிய இந்தியாவுடைய மத்திய புலனாய்வு துறையினுடைய மத்திய அலுவலகம், இது போன்ற பல்வேறு உயர் நிறுவனங்கள், மத்திய அரசாங்கத்துடைய அலுவலகங்கள் இன்றைக்கும் அது வக்ஃபோர்டுடைய நிலைகளில் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய செய்திகளையும் நாம் பார்க்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் வக்ஃபு சொத்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது யாருமே தெரியாது. லத்தீப் சாஹிப் அவர்கள் தலைவராக இருந்த காலகட்டத்தில் 70,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மதிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆதாரபூர்வமாக என்பது நமக்கு தெரியல. அதற்கு பிறகு ஆட்சியில எவ்வளவு தமிழ்நாட்டில் வக்ஃபு சொத்துக்கள் இருக்கிறது என்று மொத்தமாக பல தடவை கேட்ட பிறகு அங்கே வரக்கூடிய தகவல் என்னவென்று சொன்னால், ஆட்சியில் வரக்கூடிய தகவல் என்னவென்று சொன்னால், நீங்க தனித்தனியாக கேளுங்க, மொத்தமாக சொல்வதற்கு எங்கிட்ட எந்த ஆவணமும் இல்லை என்கிற தகவலை ஆட்சியில் இருந்து தர்றாங்க. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப கர்நாடகா சொல்றாங்க. எனக்கு முன்னால் பாமகனுடைய மாநில தலைவர் பேசுகிற போது 2 லட்சம் கோடி ரூபாய்க்கான முறைகேடு நடைபெற்றதாக சொன்னாங்க. அங்க சொல்லும்போது மொத்தம் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கான மதிப்பான சொத்து இருக்கு அப்படிங்கிற கணக்கு அவர்களுக்கு இருக்கிறது. 4 லட்சம் கோடி ரூபாய் 2 லட்சம் கோடி ரூபாய் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது, முறைகேடாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கர்நாடகா. ஆனால் தமிழ்நாட்டில் எவ்வளவு சொத்து
இன்றைக்கு மீட்கப்படாமல் மீட்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. அவர் சொன்னது ஒரு கருத்தை சொன்னார். திருச்சியில் இருக்கிற அந்த 10,000 ஏக்கர்ல ஒரு 3,000 ஏக்கர் நாம் நினைச்சா மீட்பதற்கான வழிகள் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய கருத்துக்களை மன்றத்திலே பதிவு செய்தார். எனவே முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இன்றைய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வாக அமையும் இந்த வக்ஃப் சொத்துக்களை மீட்பது. 100% சொத்துல 70% சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. இருக்கிற 30% சொத்தையால் பாதுகாக்கணுமா இல்லையா? அதை பாதுகாப்பதற்கு நம்மகிட்ட என்ன இருக்கு? வெறும் பேசிக் அறிவதனால் மாத்திரமல்ல, கூட்டமைப்பாக செயல்பட்டு நம்ம இதற்கான ஒரு ஆக்ஷன் பிளான், இதற்கான ஒரு ஆக்ஷன் கமிட்டிகள் வந்து இந்த சமூகத்தில் உருவாக்கப்பட வேண்டும். எங்கெல்லாம் வக்ஃப் நிலங்கள் மோசடிக்கும் ஆக்கிரமிப்பிற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே களமிறங்கி அதை போராடி சட்ட ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ களமிறங்கி அதை மீட்பதற்கான ஒரு முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். 2012 டிசம்பர்ல டெல்லியில கௌசியா காலனி அப்துல் ரஹ்மான் அவர்கள் பேசுகிற போது சொன்ன அந்த பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டதற்கு பிறகு அங்கே எஸ்டிபிஏ இதுபோல அங்கே இருக்கிற பல்வேறு அமைப்புகளும் சேர்ந்து கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. வக்ஃப் பச்சாவோ தஹ்ரீக் என்கிற பெயரில் ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதற்கு பிறகு 2-3 வக்ஃப் சொத்துக்களை அவர்கள் மீட்டிருக்கிறார்கள். குத்துமினாருக்கு பக்கத்தில் ஒரு 120 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு தர்காவோடு சுற்றி இருக்கக்கூடிய நிலம் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கிறோம். பல்வேறு இயக்கங்களும் சேர்ந்து கூட்டமைப்பாக செயல்பட்ட போது அங்கு ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்ற முன்னேற்றங்களை தமிழகத்திலும் நாம் உருவாக்க முடியும். அதற்கான வாய்ப்பும் களமும் நம்மிடத்தில் இருக்கிறது. இங்கே ஒன்று சேர்ந்து முக்கியமான தலைவர்கள் அமர்ந்திருக்கிற இந்த நிலையில் இதற்கான வீரியமான முயற்சிகளை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று இந்த நல்ல தினத்திலே நான் கேட்டுக் கொள்கிறேன். அதே போன்று ஒரு வழக்கு சம்பந்தமாக இங்கே பேசிய ஜாகிர் பாஷா வழக்கறிஞர் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டினார்கள். அதே போன்று அப்துல் ரஹ்மான் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டினார்கள். மதுரையில குழந்தைகள் திருமண சட்டத்தின் கீழ் சமீபத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. நம்ம சமூகத்தினுடைய வழக்கறிஞர்கள் ஒரு இருக்கக்கூடிய அவாரஸ் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும். ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். முஸ்லீம் ஆக்கிரமி என்கிற பெயரால் எத்தனை ஆயிரம் பேரை நம்மளால் ஒன்றுபடுத்த இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அந்த வழக்கை எஸ்டிபிஐனுடைய வழக்கறிஞர்களை தான் அங்கே பதிவு செய்தது. ஒரு குழந்தை திருமணம் என்று சொல்லி ஒரு திருமணம் தடுத்து நிறுத்தப்படுகிறது. தடுத்து நிறுத்தப்பட்டதற்கு பிறகு அந்த குழந்தையை காப்பதற்கு கொண்டு வந்த அந்த பெண்ணை குழந்தை என்று சொல்லி சிறுமி என்று சொல்லி காப்பதற்கு கொண்டு வந்து வைக்கிறார்கள். இந்த குழந்தையை இந்த பெண்ணை மீட்க வேண்டும் என்று சொல்லி எஸ்டிபிஐ கட்சிக்கு வருகிற போது இதை நாம் ஒரு முதல்வர் ஏற்கனவே பல்வேறு இடங்களிலும் பெரம்பலூரிலிருந்து பல இடங்கள் இதற்காக போராடி இருக்கிறோம். பல்வேறு மாநிலங்களிலும் உயர்நீதிமன்றங்கள் இதற்காக ஜட்ஜ்மெண்ட் நமக்கு ஆதரவாக இருக்கிறது. டெல்லி உயர்நீதிமன்றத்தில், குஜராத் உயர்நீதிமன்றத்தில் இதற்கான நமக்கு சாதகமான ஜட்ஜ்மெண்ட் இருக்கிற காரணத்தினால் ஏன் இதை கோர்ட்டுக்கு கொண்டு போகக்கூடாது என்று சொல்லி ஆலோசித்ததால் அதை வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் நாங்கள் பதிவு செய்தோம். அந்த வழக்கில் ஜட்ஜ்மெண்ட் வருகிறது. ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னால் அங்கே இருக்கிற நீதிபதிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், முஸ்லீம் வழக்கறிஞர்கள் 1-2 பேரை பார்த்து நீங்க கோர்ட்டுக்கு வந்து உங்களுடைய ஆலோசனைகளை எங்களுக்கு தாருங்கள் என்று கோர்ட் கேட்கிறது. சில முஸ்லீம் வழக்கறிஞர்களை சுட்டிக்காட்டி இது இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்கிற காரணத்தால் சில சீனியர் அட்வொகேட்களை சுட்டிக்காட்டி கோர்ட்டுக்கு நீங்கள் ஆலோசனை வழங்குங்கள் என்று கேட்ட போது முஸ்லீம் சமூகத்தை சார்ந்த நம்ம சமுதாயத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் கோர்ட்டுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு கூட தயாராக இந்த வழக்கில் அவங்க இவ்வாறாக இருக்க தயாராக இல்லை. இந்த வழக்கில் ஒத்துழைப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. வழக்கு தமிழ்நாடு தான் முதல்ல இதற்கான ஒரு மாதத்திற்கு முன்பே பரபரப்பாகப்படுகிறது. எல்லா மீடியாக்களும் இருக்கிறது. இந்த வழக்குடைய விசாரணை பரபரப்பாக மீடியாக்கள் இருக்கிறது. ஆனால் இது ஒரு சமூகத்தினுடைய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்று தெரிந்த பிறகு கூட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுடைய ஒத்துழைப்பு என்பது இதில் இம்மாறான நம்மளுடைய கேரியரோ அல்லது நமக்கு ஏதேனும் பிரச்சனை வருமோ என்கிற தயக்கங்கள் வந்து நம்ம சமூகத்தினுடைய வழக்கறிஞர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் சொல்லி, ஒருவேளை நம்ம சீனியர் அட்வொகேட்டுக்கு அங்க ஒரு ஆலோசனை கொடுத்திருந்தால் இது வந்து ஏற்கனவே பல மாநிலங்களில் வந்து அந்த திருமணங்கள் வந்து செல்லும் என்கிற தீர்ப்புகள் இருக்கிறது. முஸ்லீம்கள் தங்களது தனியார் சட்ட பிரகாரம் வயது அவர்களுக்கு தடை இல்லை என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தால் அந்த நீதிபதிகள் ஒருவேளை தங்களது தீர்ப்பை கூட மாற்றி இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பேர்களை எல்லாம் சுட்டிக்காட்டி நான் பேச போவதில்லை. ஆனால் நமது சமுதாயம் சார்ந்த இந்த விஷயங்களில் நமது வழக்கறிஞர்கள் இன்னும் துணிவோடும் தயக்கமின்றியும் பணியாற்ற வேண்டிய
கொண்டு வருகிறேன். அதே மாதிரி இஸ்லாமிய இளைஞர்களுடைய கைது பிரச்சனை, பல்வேறு சமுதாயத்தினுடைய பல்வேறு சித்திரவதைகள், பல்வேறு கொடுமைகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெறுகிற இந்த நிலையில் இந்த பிரச்சனைகளில் முன்வந்து களமிறங்கி இந்த பிரச்சனைகளில் நின்று போராடுகிற அந்த மனநிலையை நாம் உருவாக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. பல மாநிலங்களில் முஸ்லீம் இளைஞர்கள் தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டால் அந்த வழக்கில் ஆதரவு பார்க்கும் செல்லும் இன்னைக்கு தீர்மானம் போடக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு. இது மாதிரியான சூழலில் நமது சமூகத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் தைரியமாக துணிவோடு சமுதாயத்தினுடைய நலன் கருதி நின்று போராடுவதற்கும் ஃபைட் பண்ணுவதற்கும் நாம் தகுந்தவர்களாக நாம் நம்மை உருவாக்கிக் கொள்ள வேண்டிய சமுதாய வழக்கறிஞர்களை மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை இந்த நல்ல தருணத்திலே நான் சுட்டிக்காட்டி நேரத்தினுடைய அருமை கருதி